வலைக்கும் ஜி. வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்து இப்ராஹிம் பேசுறேன் ஜி. திருப்பூர்ல இருந்து இப்ராஹிம். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? நம்ம சுபு தொழுகையிலையும் மகரிப் இஷாவிலையும் ஹஜ்ரத்து சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. சொல்லுங்க. அதுக்கு ஹலோ, இதுல இமாம் அவர்கள் ஓதுறாங்க, நம்ம அமைதியா இருந்ததே நமக்கு கூடிக்குன்னு சொன்னீங்க. சரி. அது போக லுகர்லயுமே அசர்லயுமே 4 ரக்காயத்திலுமே அவங்க ஓதுறது இல்ல, அதுலயும் அதே போல அமைதியா இருக்கணும். சரி, கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, அதற்கு விளக்கம் தராங்க. இப்போ மகரிபு தொழுகை, இஷா தொழுகை, சுபு தொழுகை இமாம் சத்தம் போட்டு ஓதுறாங்க. ஹனபி மதபை சார்ந்த பின்னால் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஓத தேவையில்லைன்னு சொன்னோம். ஏன் அவங்க ஓதுறதை நம்ம கேட்குறோம், அதனால தேவையில்லை. ஆனால் இப்போ லொஹர் தொழுகை அசர் தொழுகை இருக்குதுல்ல, அதில் மெதுவாக தானே ஓதுறாங்க. இப்போ நம்ம கேட்கவே இல்லையே, அப்போ நம்ம ஓதணுமா? இது சம்பந்தமாக சொல்லுங்கள் என்ன நீங்கள் கேட்டு. இப்போ என்னன்னு சொன்னால், இமாம் ஓதுவது நமக்காக அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டால் போதும். அவர் சத்தமாக ஓதுனா கேட்குறோம், சத்தமாக ஓதலைன்னா நம்ம கேட்கலை. ஆனால் இமாம் ஓதுறாரு. இப்போ லொஹர் தொழுகையாக இருந்தாலும் அவர் ஓதுறாரு, சத்தமாக ஓதலை. ஏன்? நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி தான் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழும்போது எப்படி என்ன பார்க்குறீங்களோ அந்த மாதிரி தொழுங்க அப்படின்ட்டாங்க. இது புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரிப் இஷா சுபுல சத்தமாக ஓதுனாங்க, அதனால் நம்ம சத்தமாக ஓதுறோம். ஏன்? அவங்க செஞ்ச மாதிரி தான் நம்ம செய்யணும். லொஹருக்கு அசருக்கு அவங்க மெதுவாக தான் ஓதுனாங்க, அதனால் நம்மளும் மெதுவாக ஓதுறோம். ஆனால் இப்போ லொஹர் அசருக்கு இமாம் ஓதுறது இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. அவங்க ஓதுறாங்க, மெதுவாக ஓதுறாங்க, சத்தமாக ஓதலை. ஏன்? மார்க்கம் அப்படி சொல்கிறேங்கிறனால அப்படி. அப்போ 2 சத்தமாக ஓதுகிற தொழுகையிலும் இமாம் ஓதுகிறார், நாம் கேட்கிறோம். சத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தொழுகையிலும் இமாம் ஓதுகிறார், நாம் கேட்கவில்லை. ஆக இமாம் ஓதி விடுகிறார். இமாம் ஓதிவிட்டாலே நாம் ஓதியதாகத்தான் அர்த்தம். உதாரணத்துக்கு, நீங்கள் இமாம் ஜமாத்து நடந்துக்கிட்டு இருக்கு, இமாம் ருக்குக்கு போகிறாரு வச்சுக்கிறோங்க, நம்ம அங்கேருந்து வர்றோம், நம்மளுக்கு இந்த ரக்காத்து கிடைக்கும்னு சொல்லி நியத்து வச்சு தக்பீரை கட்டி நம்மளும் ருக்குக்கு போயிடுறோம். ருக்குக்கு போயிட்டாக்கா நமக்கு ஒரு ரக்காத்து கிடச்சிருச்சு. சரி, அவர் ருக்குவில் இருந்தோம், நம்ம ருக்குக்கு போனோம்ல, எதையும் ஓதாமல் தானே போனோம். எதையும் ஓதாமல் நம்ம போகிறோம், ஆனால் ரக்காத்து கிடைத்து விட்டது. காரணம் என்ன? நம்ம ஓதலை, இமாம் ஓதிட்டு தானே போயிருக்கிறாங்க. இமாம் ஓதுனா நம்ம ஓதுன மாதிரி தான். அந்த மாதிரி தான் இறைந்து ஓதக்கூடிய தொழுகையிலும், அதே போல் மெதுவாக ஓதக்கூடிய தொழுகையிலும் அப்படித்தான் இமாம் ஓதுகிறார். சரி, இன்னும் சொல்லுவோமே, இஷா தொழுகைன்னு வச்சுக்கிறோங்க, முதல் 2 ரக்காத்தில் தானே இறைந்து ஓதுறாரு இமாமு, அடுத்து 3ஆம் ரக்காத்து 4ஆம் ரக்காத்தில் முதல் தானே ஓதுறாரு. இப்போ நம்ம எதுவும் ஓதுறது இல்லையில. ஏன்? நம்ம அப்போவும் அங்கே ஓதக்கூடாது. இது நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல நீங்கள் ஹனபி மதபுரம் கேட்டிருக்கீங்க, அதுதான் சட்டம் சொல்லியிருக்கிறேன். ஷாஃபி மதபுக்கு அடுத்து நான் சொல்கிறேன். அப்போ இமாம் 3ஆம் ரக்காத்து 4ஆம் ரக்காத்தில் இஷாவில் மெதுவாக தான் ஓதுறாங்க. இருந்தாலும் மாமூம்கள் எதுவும் ஓத தேவையில்லையே. இமாம் ஓதிவிட்டால் மாமூமுக்கும் சேர்த்து தான் ஓதுகிறார், அதனால் ஓத தேவையில்லை, அமைதியாக இருந்துட வேண்டியதுதான். இப்போ இறைந்து ஓதினாலும் மெதுவாக ஓதினாலும் இமாம் ஓதுவது மாமூம்களும் சேர்த்து இவர் அமைதியாக இருந்துட வேண்டியதான், நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஷாஃபி மதாபாக இருந்தால் அலும்து சூறா ஓய்த்தான் ஆகணும். இமாமோடு நின்று தொழும் பொழுது இமாம் வலல்லாலின்னு சொல்லி ஆமின்னு சொல்லுவோம் அல்லவா, அது பிறகு ஒரு அலும்து சூறா ஓதிடணும். அதே போல் இந்த லொஹர் அசரு எல்லாம் வருது அல்லவா 4 ரக்காத்து, அதுலேயும் இமாம் அவர் ஓதுவார், மோமுங்களும் அவங்க ஓதித்தான் ஆகணும். அந்த ஷாஃபி மதபு மட்டும் அந்த சட்டம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஹனபி மதபாக இருந்தால் எந்த தொழிலாக இருந்தாலும் அமைதியாக இருந்தால் போதும், நமக்கு சேர்த்து தான் இமாம் ஓதுகிறார். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தந்தீங்க. நிகழ்ச்சி